ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்டூடெண்ட் ஏ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2018 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு டிராமா. இதோட ரன் டைம் 154 மினிட்ஸ் இருக்கு. இந்த படத்தை கிம் சப் லீ டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல கிம் ஹோ ஹி, சுஹோ டேப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பயங்கரமான இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க. யாரு கூடயுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாருமே இவங்களை பயங்கரமா கலாய்க்கிறாங்க, ஓட்டுறாங்க, ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா குடிச்சிட்டு பயங்கரமா அமக்கலம் பண்றாரு, போட்டு அடிக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ஹீரோயின் நிம்மதியே இல்லாம இருக்காங்க. அவங்க கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஆகுது, ஒரு பையனும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அங்க இருந்து இவங்க லைஃப் மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். என்ன ஒரு டிராமா சீரிஸ்ல எடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. தரமா பண்ணியிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் அவங்க கேரக்டர் ரொம்ப சூப்பரா நீட்டா எழுதி எடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் படம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. பிஜிஎம்மும் நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது தான் பாத்தீங்கன்னா படம் பயங்கர ஸ்லோவா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 54 நிமிஷம் போகுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம். அவ்வளவு தூரத்துக்கு நம்மளால பொறுமையா உட்காந்து பார்க்க முடியல. இந்த படத்தை பயங்கர ஸ்லோவா தான். சோ யாருக்கெல்லாம் ஒரு டிராமா சீரிஸ் பிடிக்குமோ அந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மத்தவங்களும் இது பிடிக்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.